இப்போது வேதம் நமக்கென்று வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பாடம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. Today's scripture text is taken from Hebrews chapter 12 verse 1 to 3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய வசனம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. பக்கத்துல பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுங்களேன். கன்னத்தின் ஸ்மைல். கண்ணனா இது? கண் மூலமாக ஒரு சிரிப்பு கொடுங்களேன். Praise the Lord. God is good. Welcome everyone to church. It's always good to come into God's house. ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்போதும் வருவது மகிழ்ச்சி. I told you all that we are doing a series of studies on the cross. சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And it's a season of length நாளாய் இருக்கிறது, காலமாய் இருக்கிறது. It's a time for us to slow down, reflect, recharged, renewed. God strengthen us to run forward. முன்பதாக ஓடுவதற்காக கர்த்தர் கிருபை செய்வார். போன வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு take up the cross. சிலுவையை எடுத்துக்கொள். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கையின் பயணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மளை தனியாக விட மாட்டாரு. ஆனா நம்ம எல்லோருக்கும் ஒரு சிலுவையினுடைய பாரம் நிச்சயமாக இருக்கும். எல்லோருக்கும் ஒரு சிலுவை பாரம், right? Everyone will have a cross that we have to carry, but yet we will carry. கர்த்தர் நமக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து அந்த சிலுவையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு endure the cross. சிலுவையை சகித்துக்கொள் என்று. சிலுவையை சகித்துக்கொள். யார் நமக்கு முன்மாதிரியா இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தமக்கு முன்பதாக வைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அறிந்து கொண்டு அந்த சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus endured the cross. நம்மளுக்கு தெரியும் இந்த ஓட்ட பந்தயம் ரொம்ப சீக்கிரமா ஓடிடலானே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். வெற்றி இருக்கா இல்லையோ நம்ம we still preach the word of God. Amen. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிக்கெட் மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு தான் இதெல்லாம் நடக்குது. ஓகே, endurance talking about endurance. ஓகே, சகிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் நான் சொல்ல வந்தேன். We all think that life has to be a sprint and we want எது நம்ம எடுத்தாலும் நம்ம உடனடியாக எடுத்தோமா, கவுத்தோமா, முடிப்போமா, ஜெயிப்போமா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா தெரியுது, வாழ்க்கை அவ்வளவு ஒரு சீக்கிரமாக அடையக்கூடிய ஒரு வெகு சீக்கிரமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட பந்தயம் அல்ல. இந்த ஓட்ட பந்தயம் வெகு தூரமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட பந்தமா இருக்கிறது. Some say that life is short, make it sweet, which is true. Life is short. ஆனால் உண்மையாக பார்க்கணும், அவ்வளோ ஷார்ட்டா இல்லையா ஆண்டவர்? என்னடா இது, 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது. சரி, நாள் ஒரு நாள் பார்த்தா என்னடா 10 வருஷம் வரை இருக்க, ஒரு நாள் தாண்டறதுக்கே எவ்வளோ சிரமமா இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். நான் யோசிக்கிறேன், நீங்க யோசிக்கிறீங்களான்னு தெரியல. ஸோ லைஃப் இஸ் அ மேரத்தான். அது நீடிய ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கிறது. அதை ஓடுவதற்காக ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபைகளை தருவார் என்று நாம் விசுவாசிப்போமாக. And we have to endure the cross. அந்த சிலுவையை நாம் சகித்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. இங்கே எபிரேயர் புத்தகத்தை எழுதினவர் அந்த விசுவாசிகளுக்கு அவர் உற்சாகத்தை சொல்லுகிறார், அவர் தைரியத்தை கொடுக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சி, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு,
பாரமான காரியங்கள், சுமைகளை நாம் தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. Run, but yet with perseverance. ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி, ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும்னா இந்த செக்யூலர் டேர்ம்ஸ், அதாவது ஓட்ட பந்தயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, if you are an athlete, if you want to run and win a race, you cannot like பொறுமையோடு ஓடினா, பொறுமையோடு ஓடினா you will lose the race. எனக்கு ஞாபகம் இருக்கிற, எனக்கு வந்து மிக ஞாபகமான இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மீட், செகண்டரி ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து நேஷனல் ஸ்டேடியம்ல. நேஷனல் ஸ்டேடியம் ஏன்னா பொதுவாக நம்ம இந்த செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா when we have our sports meets பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேடியம் போவோம், இல்லை அங்கே somewhere else, you know. பட் நேஷனல் ஸ்டேடியம், அப்போ நான் செகண்டரி 4ல இருக்கும்போது நேஷனல் ஸ்டேடியம் போகிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு பார்த்துங்களேன். ஏன்னா ஃபுட்பால்லாம் பார்த்து 40-50,000 ஃபேன்ஸ்லாம் பார்த்து வா நேஷனல் ஸ்டேடியம். ஆனால் அங்கே போனால் யாரும் இல்லை, ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் யாரும் இல்லை, நம்ம ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் இருந்தாங்க. பட் ஐ வாஸ் ரன்னிங் த மிடில் டிஸ்டன்ஸ். அந்த நாட்கள்லேருந்து இப்போல்லாம் முடியல, ஐயோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட ஓட்டாலும் முதுகுலாம் இருக்குது. அந்த நாட்கள் வந்து மிடில் டிஸ்டன்ஸ்னா எனக்கு ஆசை. இன்னும் மிடில் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் 800, that we have 1005 அந்த மாதிரி. ஓகே, இட்ஸ் நாட் a sprint, it's not a long distance, ஒரு middle distance மாதிரி. So 800 2 rounds of the stadium வச்சிங்களேன், the track. So 800 meters. So நான் அந்த டைம்ல நான் வளர்த்தின்னு வச்சிங்களேன் செகண்டரி ஸ்கூல்ல. ஓகே, and then there was one favorite வந்து ஒரு மலாய்க்காரர், இன்னொருத்தர் வந்து சீனர். ஓகே, ஸோ அந்த ரேஸ் வந்து they started off the race. எனக்கு தெரியல, நான் ஜெயிப்பேன்னு தெரியல. ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் போன உடனே நான் பயங்கரமாக அழுத்திட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேப் அந்த கிராஸ் ஓவர் பண்ணும்போது I was in front. ஐயோ, and you know it's quite scary. ஏன்னா அது நீங்கள் நல்லா பேஸ் பண்ணணும். நீங்கள் வந்து டூ ஃபாஸ்ட்டாக எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், பின்னாடி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, they overtake you. ஸோ அந்த முதல்ல முடிச்சுட்டேன், யாரும் எனக்கு முன்னால் இல்லை, பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கிதுங்க பாருங்களேன். ஐயோ போன ஓகே. அப்புறம் அந்த லேப் இந்த நடுவில் முடிகிற கட்டத்தில் அப்படியே அந்த லாஸ்ட் கார்னர் தெரியுமா, நான் வேகமாக ஓட முடியல. ஏன்னா exhausted, you know, sometimes you come towards the end, run, but it's not running fast. I try my best. பின்னாடி 2 பேர் அந்த சீனர மலைக்கார அப்படியே கிட்ட வந்தாங்க. நான் என் பாட்டுக்கு ஐயோ ஓடி கடைசியில் என்னத்தம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமா என்ன ஆயிடுச்சுன்னு? ஜெயிச்சிட்டேன். ஐயோ, இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க டேர்ம்ஸ்ல பார்த்தா அப்செட். இட்ஸ் அண்டர்டாக். நான் வந்து கன்சிடர் அண்டர்டாக். நான் எங்க ஜெயிக்கிறது? Wow, it was really a privilege தெரியுமா? அந்த ராஸ்ட்ரம்ல வாங்கிட்ட சென்டர் ஓடலாமா, 3rd place 2nd place சென்டர் ஓடலாமா, ஒலிம்பிக் என்னமோ ஜெயிச்ச மாரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரத்தை அந்த மெடல் எங்கே போட்டேன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, அதுதான் மிக பெரிய வருத்தம். ஸோ பொறுமையோடு ஓடும்போது எங்கே ஓட்டப்பந்தய பொறுமையோடு ஓடினா மற்றவங்க ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஆனால் பொறுமையோடு ஓடும்போது என்ன பார்க்குறோன்னா, இங்கே வந்து இட்ஸ் லைஃப் இஸ் நாட் அ ஸ்ப்ரிங்னா கவனத்தோடு ஓட வேண்டும் என்று. We don't run in order to just finish first. அதான் பவுல் சொல்லுகிறார், run a race in a way that you will not be disqualified. I was not disqualified. but அந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம வந்து முதல் முடிக்கிறது மட்டும் இல்லை, அது முக்கியம் இல்லை, சரியாக முடிக்க வேண்டும். அதனால தான் இங்க அந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்க பொறுமையோடு ஓடு, நீ நிதானமா நீ மெதுவா ஓடினாலும் பரவாயில்ல, never mind. My son, my daughter, even if you are running slow, you feel that others are ahead of you, never mind, you make sure you are running well. You run well. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய அந்த லேன்ல நீ இருந்து நீ நியாயமாக நீ நீதியாக கர்த்தருக்கென்று அவர் உன்னுடைய விசுவாசத்தை துவக்கினார், அவர் உன்னுடைய விசுவாசத்தை முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் அவரை நோக்கி பார்த்து நீயும் நானும் அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பொறுமையோடு ஓடும்போது நம்ம அந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம முடிக்கிறது மட்டுமல்ல, சரியாக முடித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் கிரீடத்தை நமக்கு வைப்பார், ஆயத்தமாக வைத்திருக்க அந்த கிரீடத்தை பெருமளவு நம்ம ஓட வேண்டும். Hallelujah. Some start well but they are unable to sustain and end. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே
நான் ஆரம்பித்த இந்த ஓட்டப்பந்தயம், நீர் ஆரம்பித்தீர் ஆண்டவரே இந்த ஓட்டப்பந்தயத்தை நான் பொறுமையோடு, அதாவது நான் கவனமாக, நான் நோக்கமாக, நான் சரியாக ஓட கர்த்தாவே என்னுடைய கால்களை ஸ்திரப்படுத்துங்க, என்னுடைய எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தில் நாம் ஓட வேண்டும். இதை எழுதினவர் பவுல் என்று பார்க்கிறோம். பவுல் சரியாக ஆரம்பித்தாரா? இல்லை. பவுலுடைய ஓட்டப்பந்தயம் சரியாக ஆரம்பிக்கப்படவில்லை. அவருடைய ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாக தான் அவர் செயல்பட்டார். பால் வாஸ் a Saul. விசுவாசிகளுடைய வாழ்க்கைக்கு தொந்தரவை கொண்டு வந்தார், சபைக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தார், சபையை அழிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவு கொடுத்தவராக காணப்பட்டார். So he was not a person was in the Lord. அவருடைய ஆரம்பம் சரியில்லை. ஆனால் டெமஸ்கு பட்டணத்துக்கு அந்த வழியாக போகும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவருக்கு முன்பதாகவே தரிசனமாக தோன்றி, நீர் உபத்திரப்படுத்துகிறவர் நான் இயேசு என்று அவர் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் இந்த பவுலுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. That was the moment the scales in his eyes came off. அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த மறைவு எடுக்கப்பட்டது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், once I was blind, now I see. I was lost, now I am found. முன்பா என்னால் பார்க்க முடியவில்லை, இப்போது நான் பார்க்கிறேன். நான் காணாமல் போனேன், இப்போது நான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லி அவருடைய வாழ்க்கையை அப்படியாக absolutely turn around. Never mind, brothers and sisters. There are moments maybe you have hiccups somewhere. சில நேரத்தில் சில hiccups வரும் வாழ்க்கையில். Sometimes you make the wrong decision or you make that wrong choice. அல்லது அந்த wrong turn எடுத்திருக்கலாம். Never mind. Turn back, fix our eyes on the Lord. மறுபடியும் சரிப்படுத்திட்டு ஆண்டவர் மேல நம்முடைய பார்வை வைத்தோம் என்றால் அந்த ஓட்ட பந்தயத்தை நாம் ஓடுகிறது மட்டுமில்ல, ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எப்படி அந்த உற்சாகம் வருகிறது? இயேசுவை நோக்கி நாம் பார்த்து அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, ஹல்லேலூயா, a great cloud of witnesses who are encouraging us. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவர்களுடைய சாட்சி நமக்கு பலனா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஓட்ட பந்தயத்தை முடித்தவர்கள், அவர்களுடைய வரலாறு நமக்கு உற்சாகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. I'm not sure how many of us read biographies or autobiographies. Go for it. Read பண்ணி பாருங்க. Read the life of the saints of the Lord. பக்தருடைய வாழ்க்கை குறித்து நீங்க படித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சோக கதை இருக்கும். பாத்தீங்களேன், எல்லாருக்கும் ஒரு சாப்டர்ல, ஒரு 10 சாப்டர்ல அவங்க புத்தகத்தில் அவங்கள பத்தி எழுதுனாங்கன்னா எல்லாரும் அப்படியே மலை மேல இருந்து அப்படியே தெய்வனோட இருந்த அனுபவம் இருந்தாலும் சில இடத்துல சில சாப்டர்ல பாத்தீங்கன்னா கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அந்த பாதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது அவங்க அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக இருக்கிற அந்த cloud of witnesses, and they are also encouraging us. Hallelujah. So அந்த ஹிஸ்டரி சரித்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார்கள். அது நமக்கு பலனா இருக்கிறது. அது நம்மளை சிலுவையை சகிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. One of my favorite places to be, you will be surprised, and don't look at me one kind. One of my favorite places to be is the Christian cemetery. Honestly, I have no doubt about that. சிலர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு நாட் தட் அங்கே போனால் லைக் ஐம் ரிஜாய்சிங் டான்சிங் அப் அண்ட் டவுன், அது இல்லை. அங்கே போகும்போது அந்த அந்த கல்லறை, அங்கே ஜனங்கள் வந்து அந்த மரியாதை செலுத்துகிற அந்த பூவை போடுறது, அந்த கண்ணீர் வடிக்கிறது, அதெல்லாம் எனக்கு என்ன காமிக்குதுன்னா, ஒரு நாள் நானும் அங்கே இருக்க போகிறேன், அது மட்டும் இல்லை அவர்களோடு நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன், அந்த நினைவு எனக்கு வருது. I feel it's a place that reminds me of hope. Yes, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள், மறுபடியும் நாம் அவர்களை சந்திக்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை. அவர்களுடைய அதாவது ஓட்டப்பந்தயம் ஓடி முடிக்கப்பட்டது, இப்போது நான் தொடர்ந்து ஓட வேண்டும் என்ற, for me is a place of hope. Say Lord thank you, Lord thank you. We have Christians, நமக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கிறது சொல்லி, அந்த மேகம் போன்ற சாட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது சொல்லி, அது எனக்கு பலனாய் இருந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 12:2 பார்க்கும்போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து.
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்டீஃபன், வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன், அவர் உபத்திரப்படப்படும் போது இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்தில் எழுந்து நின்று அவருக்கு கௌரவப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். கிரைஸ்ட் seated at the right hand of God சொல்லும்போது அந்த காட்சி, அந்த தரிசனம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தரிசனம். இதுல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா அதுக்கு முன்பதாகவே என்ன நடக்கிறது? Before the glory there's a suffering. சிலுவையை அவர் சகித்தார். அல்லேலூயா. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முழங்கால் படி எடுக்கும்போது அந்த கெத்செமனேக்கும் கல்வாரிக்கும் is actually visible. You can actually see. ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு அவர் வியாகுலத்தோடு இருக்கும்போது அவருடைய வேர்வை ரத்த துணியாக இருந்தது வேதம் சொல்லுது. An angel had to come to strengthen the Lord, He was actually அந்த கார்டன் ஆஃப் கெத்செமனேல அந்த கல்வாரி இடத்தை அவரால் பார்க்க முடியுது. எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலி அது there's a few days or night before நினைக்கிறேன் he knew he was going to be crucified. He's seeing it ahead, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாடை அவர் பார்க்கிறாரு. It's very difficult, you know that there's something difficult, that there is something difficult ahead of you. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எத்தனை பேர் அது அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நாளைய தினம் நீங்கள் உங்கள் பாஸை பார்க்கணும், ராத்திரி உங்களால் தூங்க முடியாது. ஏன்னா the fate of your future depends on that meeting. அந்த சைட் உங்களுக்கு இருக்கு, இது நடக்க போதா, ஐயோ தூக்கம் வராது, என்ன சொல்ல போறாங்க, ஏதாவது நடக்க போதா, என்ன ஆக போகுது, ரொம்ப ரொம்ப படபடப்பா இருக்கும். இயேசுவானவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த கல்வாரியின் இடம் அங்க இருக்கிறது அவர் முன்பதாகவே இருக்கிறது. And he was very difficult for him, even though he is the son of God, he is the son of man, மனுஷகுமாரனாக தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்களாக்கும் என்று சொன்னாரு. அதுக்கு பிறகு சொன்னாரு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று. Lord, remove this cup from me, this cup of suffering, but yet Lord, not my will but your will be done. அது endurance. அந்த சிலுவையின் பாதை கஷ்டமா இருக்கு, என்னால முடியாது, நீங்க பிதாவே எனக்கு அந்த பலத்தை தாங்க. Sometimes the Christian grace, or many times in fact, is almost impossible. ஐயோ இது என்னால தாம்போலே, ஐயோ இந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சுன்னா அவுட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவர் இதை என்னை எடுத்து போயிருங்க, என்னால தாங்க முடியாது, ஆனாலும் இதன் மூலமாக உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பானத்தை நான் I will take this cup of suffering. We have to take it up. Hallelujah. அதுதான் சகிப்பு தன்மை. சிலுவை சகிப்பது not easy, சகிப்பு தன்மை எல்லாருக்கும் ஈஸியா வராது. வாழ்க்கையின் அனுபவத்தில் போக போக தான் அந்த சகிப்பு தன்மை வரும். வயது ஆகிறது மட்டும் இல்லை, ஆனால் அனுபவம், அந்த சகிப்பு தன்மை வளரணும். வயதுக்கு ஏற்ற வண்ணமாக சகிப்பும் வளரணும். சில நேரத்தில் ஆண்டவர் அந்த உபத்திரவ பாதையில கொண்டு போக விடுவாரு. Sometimes you will be sent into the furnace, very difficult. And the furnace you will be the only person, you feel that you are all alone and you only are going through that problem. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு, வேற யாருக்கும் வர மாட்டேது. ஆமா, ரைட்டு தான், கரெக்டாக சொன்னீங்க. வேற யாருக்கும் வந்தா அவங்க போயிருப்பாங்க. உங்களுக்கு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார், தப்பி செல்ல வழி அவர் திறந்து கொடுப்பார். Hallelujah. If God allows us to go through a period of difficulty and challenge and suffering, don't quickly say, ஆண்டவரே please take this away from me, but rather, Lord, maybe it is for your intention to prune me, Lord. Help me to pass through it. Hallelujah. Rather than saying I don't want, இது எனக்கு வேணான்னு சொல்ற விட, ஆண்டவரே இது ஒருவேளை உங்ககிட்ட இருந்து வந்திருக்கலாம், அதை நான் பானம் பண்ணி அதை நான் அனுபவித்து
அதிலிருந்து நான் ஜெயம் கொள்ள வேண்டும். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். we are more than overcomers to him who conquered. ஆண்டவர் சகித்தார் பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று வேதம் இங்கு காண்பிக்கிறது. ஹalleluya. அந்த சகிப்புத்தன்மை இயேசுவுக்கு இருந்தது. Jesus had that endurance. இங்க பார்க்கிறோம், for the joy set before him endured the cross, scorning its shame, and sat at the right hand of throne of God. Sometimes நம்ம ஒரு உயர்வுக்குள்ள வரணும்னா சில தாழ்வுகளை கடந்து தான் போகணும். இமிடியேட் சக்சஸ்க்காக ஏர்ன் பண்ணாதீங்க. பாடுகள் மத்தியில ஒரு சக்சஸ், ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுக்கிறாரா, அதுதான் நல்ல சாட்சி. ஆமென். நீங்க சொல்லலாம், இந்த உபத்திரவ பாதை எனக்கு நன்மையாக மாறினது. It turned out for good. I will endure the cross. Hallelujah. I will not, என்ன சொல்றது, I will not shortchange the expectation of the cross. I will not shortchange. என் லார்டை நான் shortchange பண்ண மாட்டேன். ஆண்டவரே, நான் அதுக்கு ஏற்ற வண்ணமாக நான் ஓடுவேன் என்று நான் சொல்ல வேண்டும். சில நேரத்தில் அவமானம் மாரி சூழ்நிலை வரணும், ஆனாலும் அந்த சிலுவையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். சகிப்பு தன்மை தேவன் ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். We shall never shortchange Jesus. Hallelujah. உங்க வேலை இடத்துல இருந்தாலும், உங்க பள்ளிக்கூடமா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், stand up for Jesus. சகிப்பு தன்மை, endure the cross. வசனம் 3, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Consider him who endured such opposition from sinful men, so that you will not grow weary and lose heart. அவரை கன்சிடர் பண்ணுங்க. எவ்வளோலாம் உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தா ஆண்டவரை கன்சிடர் பண்ணிருங்க. அவ சைலன்ஸ் ஆயிரும். அவருக்கே இந்த கதினா நான் ஏமாத்துறோம், அவருக்கே இந்த பாடுனா நான் ஏமாற்றோம். பரிசுத்தருக்கு மேலாக பரிசுத்தர், friend of sinners, ஆத்ம நேசர், நன்மை செய்து சுற்றி திரிந்தார்ந்து வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாதவர், மற்றவர்களை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை, ஆனாலும் அவருக்கு பாடு இருந்தது இல்ல. the perfect of all perfectionists, but he also had to face it. அப்ப ஆண்டவரே சகிக்க வேண்டியதா இருந்தது என்றால் அந்த சகிப்பின் வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். If he had to endure such opposition, none of us are exempt. None of us are exempt. நம்மளுக்கும் நம்முடைய வித்தியாசமான வாழ்க்கையினுடைய பயணங்களிலே சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், சில சேலஞ்சஸ் நிச்சயமாக தான் வரும். Honestly speaking, fast as much as you can, pray as much as you can. Some things that the Lord allows you have to go through, you have to go through. ஆனால் ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாக நம்மளை விட மாட்டார். நம்மளை கையை பிடித்து நம்மளை தூக்கி விடுவார் என்று நம்ம பார்க்கிறோம். Endure the cross. There's an endurance that is needed, and you know what? We can do it. We can do it. You and I can do it. Why? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். He will strengthen us. நம்ம வீக் மூமெண்ட்ஸ், நம்ம கிவ் அப் பண்ற மூமெண்ட்ஸ்லாம் ஆண்டவர் பலனாக வருவார். He raise up a standard. நமக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். The Lord, His Spirit will raise up a standard. Hallelujah. As long as we intentionally want to walk in the right way, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். Hallelujah. Challenging moments will come, but just like Jesus endured the cross, we will also endure the cross. Hallelujah. இன்றைக்கு சபைகளிலே பார்க்கக்கூடிய சிலுவை எப்படிப்பட்ட சிலுவைன்னு பார்த்தீங்கன்னா, அழகான சிலுவை, பியூட்டிஃபுல் கிராஸ், டைமென்ஷன், விஃப், ஹைட், பாலிஷ், நைஸ். பட் ஆண்டவர் எடுத்த சிலுவை அவ்வளோ பாலிஷ்டான சிலுவை இல்லை. அங்கே இருக்க ஸ்பிரிண்டர்ஸ்லாம் இருக்கும், அங்கங்கே ரகட்னஸ் இருக்கும். அவ்வளோ ரொம்ப அழகான சிலுவைன்னு சொல்ல முடியாது. அதான் ஒரு அழகான பாடல், ஒரு ஓல்ட் ரகட் கிராஸ்.
beautiful song like him. The old rugged cross. Actually, it's a rugged cross. If you look at it, the cross is not to be a fashion statement. நானும் கிராஸ் போட்டிருக்கேன் கொஞ்ச நாள் பிறகு ரீசென்ட்லி கிராஸ் போட்டிருக்கேன். போடுவோம், ஆனால் போடுறதுக்கு மேலே சிலுவையை சுமந்து கொள்வோம். ஆமென். அணிந்து கொள்வோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போட்டுக்குவோம். இட்ஸ் a symbol. But it's also, it's not say a very easy, but it's not impossible. Hallelujah. அதை சகித்து வாழ வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக காரியங்களை நமக்கு சாதகமாக அமைத்து கொடுப்பார். நிச்சயமாக அமைத்து கொடுப்பார். Endure the cross for long run. My prayer என்னமா நம்முடைய சபையில விசுவாசிகள் brothers sisters, my prayer is that none of us will fall away. ஃபால் பண்ணாலும் மறுபடியும் வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு ஜெப இடத்துல இந்த இடத்துல ஜெபிக்கும் போது I just pray that prayer, Lord, none should fall away, Lord. இயேசு அந்த ஜெபம் தான் பண்ணாரு. Lord, let none be fallen away, oh God. கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்வார். அவருடைய மந்தைக்குள்ள நம்மளை வைத்துக் கொள்வார். நம்மளும் சகித்துக் கொள்வோமாக, சிலுவையை சகித்துக் கொள்வோமாக. அப்ப இந்த எழுதுகிறவர் தனியாக சொல்றாரா? Is it an individual race? Yes, it is an individual race. தனியாக நம்ம ஓடணும். At the same time we run together. தனிப்பட்ட ஒரு ஓட்ட பந்தயம், அதே சமயத்துல நாம் ஒன்றாக ஓடக்கூடிய ஒரு ஓட்ட பந்தயம். ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அவரை நாம் தொழுது கொள்கிறோம். So nudge here, nudge there to encourage, to spur on each other. ஒரு word of encouragement, a message of encouragement, ஒரு smile, ஒரு handshake, ஒரு சாப்பாடு பிளஞ்சா, எதுவாக இருந்தா do whatever we can to make sure that we can all endure it together. ஏற்கனவே வாழ்க்கை ஓடுறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கு. அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? Help as much as we can, as much as we can, as much as we can. Help to the max. முடிஞ்ச வரைக்கும் do whatever we can so that we can all endure the cross. எல்லாருக்கும் நன்மை கர்த்தர் கொண்டு வருமாறு நாம மற்றவர்களுக்கு அப்படியாக உதவியாக இருக்க கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். ஆகவே சிலுவையை கிறிஸ்து சகித்தார். ஹல்லேலூயா. நாமும் சகிப்போமாக, மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருப்போமாக. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நல்ல நிலத்துல கொண்டு வருவார் என்று நாம் விசுவாசிப்போமாக. இந்த சுமை கஷ்டமாக இருக்கிறத, இது தாங்கிக் கொள்றதுக்கு எனக்கு பலன் இல்லையே என்று ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்து நம்ம நினைக்கலாம். ஆம், நமக்கு பலன் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுக்கு மேல என்னால சகிக்க முடியலன்னு சொல்றவங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். Not more than this, Lord. But the Lord encourages you. Yes, you are able to do it. I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நாம் தனியாக ஓட மாட்டோம், கர்த்தர் நம்மோடு ஓடுவார். ஹல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்தை நம்ம எல்லாரும் ஓடுறதுக்கு கர்த்தர் அந்த கிருபையை தருவார். Whoever you are, young or old, let God be your strength. ஆண்டவரே, நான் சகிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், சகிக்கிறதுக்கான பலத்தை தாங்க என்று நம்ம சொல்லும் போது ஆண்டவர் அது தகுந்த பலத்தை இந்த நேரத்துல நமக்கு கட்டளையிடுவாரு. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆண்டவரே சகிக்க முடியலையே என்று சொல்றீங்களா? சகிக்க வைப்பாரு, ஆண்டவர் பலத்தை கொடுப்பாரு. So Lord, give me the strength. எத்தனை பேர் சொல்றீங்க? Just lift up your right hand to the Lord. So Lord, give me the strength. இந்த வாரம் ஒரு வேலை இப்படி இருக்க போது, இந்த வேலை இப்படி இருக்க போது, என்னுடைய உடல் சரீரம், உடல் நிலைமை, சுக நிலைமை எனக்கு இப்படியாக இருக்க போது. The doctors have said this, Lord, may be difficult for me. நீர் எனக்கு உதவியாக வாங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் பலனாக வாங்க என்று சொல்லும்போது கர்த்தர் பலப்படுத்துவார். Is there anyone here சகிக்க முடியலையா என்று சொல்றீங்களா? ஆண்டவர் சகிக்கிறதுக்கான கிருபை கொடுப்பார். சரியான ஆட்களை உங்கள் மத்தியில கொண்டு வருவார். சரியான உதவியை ஆண்டவர் கொண்டு வருவார். Oh my God will give you the strength. We will not put down the cross. Hallelujah. தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். Is there anyone here? Say, Lord, you are my strength. Hallelujah. When I am weak, you make me strong. Hallelujah. கர்த்தர் அந்த கரத்தை பார்க்கிறார், அந்த இருதயத்தை மேலாக பார்க்கிறார். Hallelujah. தாண்டி செல்வதற்கான கிருபைகளை தருவார். வாய்ப்புகளை ஆண்டவர் நிச்சயமாக கட்டளையிடுவார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய ஓட்ட பந்தயத்திலே நாங்கள் ஓட எங்களுக்கு பலத்தை தாங்க. விசேஷமான பிரசனம் எங்கள் உள்ளத்தை நிரப்ப ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே.
நம்முடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்து பல நல்ல கனிகளை கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.